ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோயா சங்க்ஸில் புலாவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கேரட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1.5 பீன்ஸ் நினைக்கிறேன், அப்புறம் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், புதினா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜீரக சம்பா ரைஸை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச சங்க்ஸ் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி நெய்யும் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, 3 பச்சை மிளகாய், அப்புறம் பட்டை, அன்னாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் 4 கிராம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். போட்டுட்டு வதங்கின உடனே வெங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதோட பீன்ஸு, கேரட்டு போட்டு இப்போ வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். இதில் சங்க்ஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணுங்க. உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் சொன்னான்னு தெரில, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா 1 கப்பு தேங்காய் பால் எடுத்து விட்டுருக்கேன். அப்புறமா கொத்தமல்லி, புதினா 2த்தையும் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் தண்ணி, மொத்தம் 2 டம்ளர். ஏன்னா 1 டம்ளர் தான் வச்சுருக்கோம் அரிசி. நம்ம 1 டம்ளர் தான் எடுத்துருக்கோம். இனிமேல் தான் போட போகிறேன். 1 டம்ளர் தான் எடுத்துருக்கோம். ஸோ 1:2, 1 தேங்காய் பால், 1 தண்ணி அப்படி ஊற்றிருக்கேன். நம்ம பண்ண சோயா சங்க்ஸில் பண்ண புலாவ் இப்படி தான் வந்திருக்கு. தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.